இரக்கம் அனைத்திற்கும் தந்தையாக இறைவா, உன் திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் பரிசுத்த மரியாதை எங்களுக்கு அன்னையாக தந்தார். அந்த அன்னையின் பாசமிக்க அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திருச்சபையின் மேலான பெற்ற மக்களை வளர்ச்சியை கண்டு கழிக்கவும் மக்களின் அத்தார் அனைவரும் தடனில் கொள்ளவும் அருள்வீராக. இதாவாக்கியோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்துறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் இசையா 52 வாசகம். கடவுளாய் ஆண்டவர் என் காதுகளை திறந்தார். எனக்கு எதிராக வழக்கு தொடுப்பவன் எவன்? நடுவர் முன் ஒருமிக்க எழுந்து நிற்போம். என் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? அவன் என்னை அணுகி வரட்டும். இதோ கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். என்னை குற்றவாளி என தீர்ப்பிடுகிறவன் யார்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 2 வசனங்கள் 14 முதல் 18 வரை. என் சகோதரர்களை, தன்னிடம் விசுவாசம் உண்டு என சொல்லுகிறவன் செயலில் அதை காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? ஆனால் ஒருவனிடம் விசுவாசம் உள்ளது, இன்னொருவரிடம் செயல் உள்ளது, அதனால் என்ன என்று யாராவது சொல்லக்கூடும்? செயல்கள் இல்லாத அந்த விசுவாசத்தை எனக்கு காட்டு, நான் அதை செயல்களை கொண்டு என் விசுவாசத்தை உனக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 8 27 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தாம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு போனார். வழியில் தாம் சீடரை நோக்கி,
மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் ஸ்நாபக அருளப்பர் என்றும், சிலர் எலியாஸ் என்றும், சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். பின் அவர், நீங்களோ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். ராயப்பர் மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்றார். தம்மை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மேலும் மருமகன் பாடுகள் பலபடவும் மூப்பராலும் தலைமை குருக்களாலும் மறைநூல் அறிஞராலும் புறக்கணிக்கப்பட்டு கொலையுண்டு 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டுமென அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னார். ராயப்பர் அவரை தனியாக அழைத்து இயேசுவை கடிந்து கொண்டார். அவர் தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து, போ பின்னாலே சாத்தானே, ஏனெனில் உன் கருத்துக்கள் கடவுளுடைய கருத்துக்கள் அல்ல, மனிதனுடைய கருத்துக்களே என்று ராயப்பரை கடிந்து கொண்டார். பின் தம் சீடர்களையும் கூட்டத்தையும் அழைத்து, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக்கொள்வான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பு குழந்தைகளே, அன்னையின் மீது பற்றுறுதி கொண்டு ஆர்வத்தோடு விடாமுயற்சியோடு ஒற்றுமை உணர்வோடு தியாக உள்ளங்களோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நம்முடைய அன்னையின் மணல் அன்னையின் விழாவில் இங்கு வருகை தந்திருக்கின்ற சாத்தை மறைவட்ட முதன்மை தந்தை, நமது பங்கு தந்தை மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தந்தையர்கள், அருள் அன்னையர்கள் அனைவரின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு மகிழ்ச்சியான விழா சூழலிலே 2 நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்று நம்முடைய ஒன்று கூடுதல், இரண்டாவது சந்திப்பு. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே இது நடக்கிறது. குறிப்பாக இவ்வகை திருத்தல விழாக்களில் இந்த 2ம் நடக்கின்றன. இரண்டாவதாக, இந்த அன்னை இவ்வளவு போற்றுதற்குரியவராக, நாம் எல்லாரும் நன்றி செலுத்துவதற்கு தகுதி பெற்றவர்களாக, உயர்வு நிறைந்தவர்களாக இருக்கிற அந்த அன்னையின் விழாவை கொண்டாடுவதற்காக, இந்த அன்னையை தாயாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நாம் இன்னொன்றை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. அதுதான் நமது வாழ்வை அன்னையின் வாழ்வோடு உரசி பார்த்து என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை செய்கின்ற ஒன்று. எனவே நாம் திருப்பதியிலே சொல்கிறோம், நான் இதுவரையில் செய்த அந்த குற்றம் குறைகள், என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் அப்படி என்றால் என்னுடைய கடந்த கால சிந்தனை, கடந்த கால சொல், கடந்த கால செயல் இவையெல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, எதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன, அன்னையின் வாழ்க்கையை உரசி பார்க்கின்ற பொழுது இது நன்மையாக அமைந்திருக்கின்றனவா அல்லது தொடர்ந்து தீமையாகத்தான் இருக்கின்றனவா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்கிறோம், சீர்படுத்திக் கொள்கிறோம். நாம் சீர்படுத்திக் கொண்டு இனி நல்வாழ்வு வாழ்வோம் என்று ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது இரண்டாவதாக நடக்கிறது. மூன்றாவதாக, இது மட்டுமல்ல, நாங்கள் சீர்படுத்திக் கொள்கிறோம் என்கிற உறுதியின் அடிப்படையில், நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில், அன்னையே எங்களது வாழ்வை நாங்கள் உங்களிடம் கொடுக்கின்றோம். நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எவ்வாறெல்லாம் வழிநடத்த வேண்டுமோ அதை செய்யும். அன்னையிடம் நேரடியாக இது எங்களுக்கு வேண்டும், அது எங்களுக்கு வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற ஒரு விசுவாசம் அல்ல. இதுதான் எங்கள் வாழ்க்கை, நான் மனம் திறந்து உம்மிடம் சொல்கிறேன். அடையாளமாக இங்கே ஒரு சுரூபமாக ஒரு மணல் அன்னையாக இருக்கிறீர்களே, உங்களிடம் கண்ணீரோடோ கவலையோடோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் கொட்டுகிறோம். ஆனால் எங்களுடைய தேவைகளை நாங்கள் விரும்புகிற அடிப்படையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். நீங்கள் எங்களது வாழ்வை முழுமையாக அறிந்து நாங்கள் என்ன எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருக்கிறதோ, எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோமோ அதை நீங்கள் தாருங்கள் என்கின்ற அந்த திறந்த உள்ளத்தோடு
பரிந்துரைகளை கேட்டல், அவருடைய வழிகாட்டுதல்களை கேட்டல் என்பதை நாம் மூன்றாவதாக செய்கிறோம். இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்கின்ற பொழுதுதான் ஒரு திருத்தல விழாவில், ஒரு விழாவில், ஒரு ஒன்று கூடுதலில், ஒரு சந்திப்பில் அன்னையை போற்றி புகழ்வதில் பொருள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இன்று நம்மை இந்த ஒரு நிலைக்கு நாம் பாடல்களை பாடியிருக்கிறோம், திருப்பாடல்களை பாடியிருக்கிறோம், நேற்று மாலை ஆராதனை வைத்திருக்கிறோம், மழையில் கூட நாம் ஒன்றாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அன்னை போற்றி புகழ்ந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றியை நாம் செலுத்திவிட்டோம். நேற்று அருளுரை கேட்டிருக்கிறோம், நேற்று வாசகங்கள் கேட்டிருக்கிறோம், இன்றைய வாசகங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வாசகங்களின் அடிப்படையிலே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கின்ற செய்தியை நாம் மனதிலே உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கின்றோம். இவற்றின் அடிப்படையில் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வு செய்ய வேண்டும். இந்த நாள் முழுவதும் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் மாலை இன்னிசை கச்சேரியை பார்ப்பதற்காக இது கூடவில்லை. மாறாக இந்த நாள் முழுவதும் இந்த மணலில் நாம் அமர்ந்து புதைந்திருக்கிற இந்த தன்னையை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்களே. முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்னது போல நமது உள்ளத்தில் கிடக்கின்ற அனைத்துமே வெளிப்படுத்தி வந்து அன்னையின் முன்னால் உட்கார்ந்து உரசி பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்துச் செல்கிறோம், செய்யக்கூடாதெல்லாம் புதைத்து வைத்து செல்கிறோம் என்கின்ற அந்த உணர்வை இந்த நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி நாம் இன்று எடுத்தாக வேண்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் நாம் உரசி பார்ப்பதற்கு அன்னையினுடைய அந்த இயல்பு நேற்று நமக்கு நல்ல உதவியாக இருந்திருக்கிறது. இன்று அடிப்படை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சிந்திக்கின்ற வாசகங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த நன்மைகளை எல்லாம் செய்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து நிற்பவன் எவன் என்கின்ற ஒரு கேள்வியோடு இன்றைய முதல் வாசகம் முடிந்தது. இரண்டாவது வாசகத்தில் நம்முடைய விசுவாசம் செயல்பாடுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும், செயலற்ற விசுவாசம் என்பது செத்த உயிரற்ற விசுவாசமாக இருக்கும் என்று அது வந்தது. நாம் எல்லா நம்முடைய வாழ்வையே முழுமையாக கையளிப்பதில் தான் நம்முடைய விசுவாசம் அடங்கியிருக்கிறது என்று நம் நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைத்தது. சகோதரிகளே, தேடுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று திருவிழம் இருக்கின்ற இயேசுவிடம் மண்ணில் புதைந்திருக்கிற நம்முடைய மணல் மாதாவின் வழியாக பலமிக்க சுபாரிசனார் நாம் கேட்டு வந்திருக்கின்ற எந்த இயக்கங்கள் இதே நற்கருத்துக்களை நல்ல தேவன் நிறைவேற்றி தந்திருக்க முடியாத ஒருக்கமாக மன்றாடலாம். Hey!
அன்னையின் வழியாக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் இறைவா, அனைத்தையும் படைத்து பாதுகாக்க நீங்கள் எவழும் அழிவுற விரும்புவதில்லை. எனவே நம்பிக்கையோடு உம்மிடத்தில் கேட்டிருக்கிறோம், தந்தரிடம் தட்டுகிறோம், திறந்தரிடம் தேடுகிறோம், கண்டடைச்சதரிடம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாரும் வாழ்வடி விரும்புகின்ற இறைவா, எங்கள் காணிகளை கண்டுபிடி ஏற்று வெண்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். அதனால் சொல்லாலும் திருச்சபை அன்னையாம் கனிமறியாடி நண்பாலும் நாங்கள் விளைவித்து உண்ட பெற்று மீட்பு பணியும் ஆர்வத்துடன் அன்னையோடு ஒன்றி உழைக்கை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. பரிசுத்த மணல் மாதாவின் திருவிழாவில் நாங்கள் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவள் சிலுவையின் அருகில் நின்று தெய்வீக அன்பின் இறுதி விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாள். அவள் தம் சீடர்களின் சவங்களோடு வேண்டுதலை மனைத்து மன்றாடும் திருச்சபைக்கு முன்மாதிரியாக விளங்கினாள். அந்த அன்னை விண்ணகமை வருத்த பெற்றபின் ஆண்டவரின் நாள் மாற்று வருமளவும் பயணமாகும் திருச்சபை